ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்ஸ்லைக் vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காய்ஸ். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு ஜாப் அப்டேட் வரும். நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அது இப்படி வரலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த பேஜில் இப்படி போட்டு சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் 2 ப்ராசஸ் இருக்குது கைஸ். ரெஜிஸ்டர் ஒன்று, லாகின் ஒன்று. ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்ற போது நம்மளுக்கு ஒன் டைம் ப்ராசஸ் தான். நம்ம ரெஜிஸ்டர் வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். அண்ட் லாகின்றது நம்ம அதோடைய ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை மட்டும் வேணால் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இப்போது இந்த போஸ்ட் எதுக்காக அப்படின்ற ஒரு மெயினான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, ஏர்போர்ட்ஸில் இருக்க பைலட்ஸை வந்து நம்ம கைட் பண்ணுறதுக்கு இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணுவோம் கைஸ். ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்னென்னா, மினிமம் 21 ஏஜ் மேலே இருக்கணும். அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தோன்னா, பிடெக் பிஇ கிராஜுவேட்ஸ் ஆர் அப்ளிகபிள். அண்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றது பார்த்திங்கன்னா, மெயிலுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மெயிலில் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்களுக்கு இது ஃப்ரீ. அண்ட் ஃபீமேலாக நீங்கள் எந்த கேஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணாலுமே ஃப்ரீ தான் கைஸ். அண்ட் முக்கியமாக ஒரு நோட் பண்ணிக்கோங்க, பிசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் ஓபிசி என்சிஎல் அப்படின்ற ஒரு இதுவை சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அது தெரியாது. இது ஒரு சின்ன டிப், நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 309 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஃபர்தராக உங்களோட இமெயில் அண்ட் ஃபோன் நம்பருக்கு வரும். அண்ட் அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுனால ஃபர்தராக அதை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து மாற்றிக்காமல் கரெக்டாக இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்க்கு போயிடலாம் கைஸ். லோடிங் ஆகும். அண்ட் இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ். இதோட போஸ்ட் நேம் வந்து ஜூனியர் ஏர் எக்ஸிக்யூட்டிவ் தான். அது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கோங்க. போஸ்ட் கோட் அதுவே ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் கேண்டிடேட்டோட அப்ளிகேண்ட் ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அண்ட் அவங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர் ஒரு உங்களோட ஸ்பௌஸ் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபை ஆன ஒரு ஓடிபி வரும். ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரேட் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மெயில் வரும். நான் உங்களுக்கு மெயில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். அந்த மெயிலில் தான் உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் அப்ளிகேஷன் ஐடி வரும் கைஸ். ஸோ அது ரெண்டும் தான் மெயினான ப்ராசஸ். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அது பண்ணிட்டோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம அந்த க்ரெடென்ஷியல்ஸை வச்சு எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கேயும் லாகின் இருக்குது. அதுக்கு லாகின் பண்ணி நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய யூசர் ஐடி, என்னோடய பாஸ்வேர்ட் அண்ட் என்னோடய கேப்சா போட்டு நான் என்ட்ரு பண்ண போகிறேன் கைஸ். ஸோ என்னோடய யூசர் ஐடி வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். நீங்கள் அது ஒன்ஸ் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இன்னொரு வாட்டி பண்ணுவோம். ஒன் செகண்ட். கேப்சா ஒழுங்காக போடுங்க கைஸ். பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, லைக் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் கைஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற பட்சத்தில் வந்து நேம், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கும் கைஸ். ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இது வந்துடும். அண்ட் கேட்டகரி நான் சொன்ன மாதிரி ஓபிசி அப்படின்ற கேட்டகரி, பிசி, ஓபிசி, எஸ்டி எனி கேட்டகரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் டீட்டெயில்ஸ், போஸ்ட் நேம் கேட்கும், போஸ்ட் கோட் அது ஆல்ரெடி ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் டெஸ்ட்டோட சிட்டி ப்ரிஃபரன்ஸ், நம்ம எந்த சிட்டியில் இருக்கோமோ அந்த சிட்டி நியர்பை சிட்டி கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த இடத்துக்கு தான் போய் நம்ம டெஸ்ட்டு எழுத போகிறோம். பிகாஸ் இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால அவங்க போடுற சென்டரில் தான் நம்ம போய் எழுத முடியும். அண்ட் 5 ப்ரிஃபர்ட் ஸ்டேட் இருக்குது. உங்களால் ஒரு ஸ்டேட்டை 3 வாட்டி தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் சிட்டி வந்து ஒன்ஸ் நீங்கள் சென்னை போட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் சென்னை போட முடியாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எது பக்கமோ அதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பக்கமோ அது போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒன்லி 8 to 9 சிட்டிஸ் தான் வந்து அவைலபிள். லைக் சென்னை மெயின் சிட்டிஸ் மட்டும் தான் அவைலபிள். சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வெள்ளூர், கோயம்புத்தூர். ஓகே.
ஸோ இதுக்கு வந்து நான் எனக்கானது போட்டிருக்கேன் ப்ரிஃபர்ட் கர்நாடகா. உங்களுக்கும் அது அந்த மாதிரி பக்கத்தில் ஸ்டேட் எதனா இருக்கும் அது கன்ஃபார்ம் போட்டுக்கோங்க. பிகாஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்துடும், அப்படி வராத பட்சத்தில் மட்டும்தான். அண்ட் பர்சன் வித் பெஞ்ச் மார்க்காக கேட்பாங்க, அதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு. இருக்குன்னு போட்டுக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு. நெக்ஸ்ட் யூ ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்பாங்க, நோன்னு போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்பாங்க, நோன்னு போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மேபி எஸ்ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர் யுவர் ரெகுலர் ஏர்லி எம்ப்ளாய் நோ போட்டுக்கோங்க. அப்ரெண்டிஸ் டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி எதனா ஒரு ஒரு ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா நோ போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட 10th 12th அண்ட் அவங்களோட கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் அதுவும் போட்டுக்கோங்க. 10th வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அதெல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் அவுட் ஆஃப் பர்சன்டேஜ் லைக் 500னா மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்ற இடத்துல 500 போட்டுக்கோங்க. அண்ட் மினிமம் மார்க்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களோட மார்க் போடுங்க. அதுவே பர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏ கொடுத்துக்கோங்க. அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி தான் லைக் ஃபார் 12க்கும். அண்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அப்படின்னா அது மட்டும் போட்டுக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அது மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட காலேஜ் அதாவது அதோட டிகிரியோ சிஜிபிஏ ஆஃப் பர்சன்டேஜ் அது போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ வருது அப்படின்ற ஒரு இதுக்கும் போட்டுக்கோங்க. கோர்ஸ் வந்து ஃபுல் டைமாக இதுவாக பேக் டைமாக அது எல்லாமே போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எதனா ஒரு செமஸ்டரில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னாலும் படிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி மேக்ஸ்னாலும் படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங்னா கன்ஃபார்ம் படிச்சிருப்போம். ஸோ எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் 10th and 12th இங்கிலீஷ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் மினிமம் ப்ரொஃபிஷியன்சி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, போத் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஸோ அதுவும் எஸ்ன்னு போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் கேட்கும். ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன் இஸ் யுவர் ஃபோட்டோகிராஃபி அண்ட் அனதர் ஒன் இஸ் யுவர் சிக்னேச்சர். அது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக பண்ணி அது வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க லிமிட்ஸ்லாம். லைக் 200 dpi தான் இருக்கணும், 3.5 சென்டிமீட்டர் to 4.5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியலனா இமேஜ் ரீசைசர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நார்மல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்க லிமிட்ஸ்லாம் அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த இமேஜை நீங்கள் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் சில டிக்ளரேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் லைக் எல்லா செக் பாக்ஸஸையும் அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகிடும் கைஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஒரு அப்டேட். ஸோ இதுக்காக படித்து எல்லாருமே பாஸ் ஆகுங்க கைஸ். யூ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ கெட் செலக்டட் இன் ATC ஆஃபீஸர். ஸோ தேங்க்யூ கைஸ். Do support and do subscribe. Thank you.